இந்த இஸ்ரேலிய பிரஜைகளின் உல்லாச பிரயாணிகளின் அவர்களால் நடாத்தப்படும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் இன்று இந்த நாட்டிற்கு ஒட்டுமொத்தமான ஒரு அச்சுறுத்தலை விடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. இந்த இஸ்ரேலிய உல்லாச பிரஜைகளின் செயற்பாடுகள் அவர்களால் நடாத்தப்படும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் இன்று இந்த நாட்டின் சட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எதிரான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த தருணத்தில் இந்த அரசாங்கம் இதுக்கு எதிரான நடவடிக்கை எதையும் செய்யவில்லை என்ற விடயம் நாங்கள் மிகவும் கவனமாக நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அண்மையில் டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரமான ஒரு செய்தியில் இஸ்ரேலிய பிரஜைகள் மிரிகமையில் இருக்கின்ற ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேக்டரி ஒன்றை அவர்கள் அந்த ஃபேக்டரி ஒன்று தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து குடியளவு திணைக்கள உத்தியோகத்தர்கள் அதனை சுற்றி வளைத்து பரிசோதனை செய்தபோது கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மத குருக்கள் அங்கே இருந்ததாகவும் அவர்கள் இந்த இஸ்ரேலிய முறைப்படி கோழிகளை அந்த முறைப்படி அறுவை செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அவர்களை கைது செய்து உடனடியாக இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. ஆனால் இங்கு இவ்வாறு தயாரிக்க செய்யப்படும் இந்த கோஸ்டர் முறையிலான இந்த உணவுகளின் பெரும்பகுதி கிழக்கு மாகாணத்துக்கு அனுப்பப்படுகின்றது என்ற ஒரு தகவலையும் அந்த குறித்த செய்தி எத்தி வைத்திருந்தது. அதுக்கு பின்னால் 2025 ஜூலை மாதம் 3ஆம் தேதி டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட இன்னொரு செய்தியில் பானம, கோமாரி, பொத்துவில் போன்ற பிரதேசங்களில் இயங்கும் இஸ்ரேலிய சுற்றுலா பிரயாணிகளால் இயக்கப்படும் வியாபார ஸ்தலங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அது தொடர்பாக அரசாங்கத்திற்கு குறிப்பாக உல்லாச பயண துறை அந்த முகவர் நிலையத்திற்கு ஒரு பெருமளவிலான தகவல்களை சேர்த்து ஒரு அறிக்கை வழங்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று அவர்கள் அவ்வாறு இங்கு இந்த சட்டவிரோதமான முறையில் சம்பாதிக்கும் இந்த பணங்களை உண்டியல் அடிப்படையில் தான் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்ற அந்த தகவலையும் அந்த குறித்த செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வைத்து பார்த்தால் இந்த இஸ்ரேலிய பிரஜைகளின் உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடு என்பது இந்த நாட்டிற்கு ஒட்டுமொத்தமான ஒரு அச்சுறுத்தலை விடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றதை நாங்கள் சிவில் சமூகம் என்ற ரீதியில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.